வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கம கமன்னு வாசனையா பார்த்தாலே சாப்பிடணும் போல ஆசை வரக்கூடிய டேஸ்டியான மல்லி பொங்கல் பண்ண போறோம். நம்ம ரெகுலரா பண்ற பொங்கலை விட வித்தியாசமா இருக்கும். பார்க்கறதுக்கு கிரீன் கலர்ல அழகாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நம்ம ரெகுலரா பண்ற பொங்கல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு டிஃபன் மாதிரி சாப்பிடலாம். ஆனா இந்த பொங்கல் பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்க்கும் யூஸ் ஆகும், லஞ்ச், பிரஞ்ச், டின்னர் எப்ப வேணாலும் சாப்பிடலாம். நம்ம ரெகுலர் பொங்கல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஹெவியா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கொத்தமல்லி பொங்கல் ஈஸியா டைஜஷன் ஆயிடும், ஹெவியாவும் இருக்காது. இந்த பொங்கலுக்கு தொட்டுக்கிறது கூட எதுவும் வேணும்னு அவசியம் இல்லை. அப்படி வேணும் அப்படின்னா மைல்டா ஒரு தேங்காய் சட்னி அரைச்சா கூட போதும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியா நல்லா கம கமன்னு ஹெல்த்தியான இந்த கொத்தமல்லி பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பைத்தம்பருப்பு, இதே கப்ல 2 கப்பு பச்சரிசி நான் அளந்து எடுத்துட்டு இருக்கேன். இது புது பச்சரிசி, நம்ம சாப்பாட்டு பச்சரிசி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பைத்தம்பருப்பை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது நிறம் மாறாம நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பைத்தம்பருப்பு கலர் மாறாம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இதுலயே இந்த 2 கப்பு பச்சரிசியை சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வறுத்துக்கணும். அரிசி ரொம்ப வறுபடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த கடாயோட சூடு, இந்த பைத்தம்பருப்பு வறுத்துருக்கோம் இல்லையா, அந்த சூட்லயே லேசா கொஞ்சம் ஒரு சூடானா போதும். இப்ப பாத்தீங்கன்னா அரிசியும் கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதனால நம்ம வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுப்போம். ஊற வைக்கிறதுனால பொங்கல் நமக்கு நல்ல குழைவா இருக்கும், டைஜஷனும் ஈஸியா ஆகும். ஒரு பஞ்ச் கொத்தமல்லி கையால் அப்படி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கைப்பிடி வருது பாருங்க. இதை வேரெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது இப்ப நம்ம தண்ணியில நல்லா அலசிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி, இந்த இஞ்சியை தோல் சீவிட்டு ரஃபா நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கணும். அதே கடாய் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இஞ்சியை சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் லேசா வதக்கி விட்டுப்போம். வதக்கிறதுனால பச்சை மிளகாய் இருக்கிற காரமும் கொஞ்சம் குறைஞ்சிடும், இஞ்சில இருக்கிற ஷார்ப்னஸும் கம்மியாயிடும், நல்ல ஒரு வாசனையாவும் இருக்கும். இஞ்சி பச்சை மிளகாய் பச்சை வாசனை போக நல்லா வதங்கியாச்சு. இப்ப நம்ம வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இதை நல்லா சுருள வதக்கிப்போம். கொத்தமல்லியும் நல்லா வதங்கியாச்சு. இதுல சின்ன பீஸ் புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது, சும்மா இவ்வளவுண்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 2 தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப வதக்க வேண்டியது இல்லை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம், அவ்வளவுதான். இது சூடு ஆறுனதும் கொஞ்சமா தண்ணியை விட்டு நம்ம சட்னி மாதிரி அரைச்சிக்க வேண்டியதுதான். இதுல இந்த மாதிரி கொஞ்சமா புளி சேர்த்தும் வதக்கிக்கலாம். இல்லைன்னா பொங்கல் ஃபுல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்தும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணியை விட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துப்போம். நம்ம வறுத்த அரிசி பருப்பு 2மே வாஷ் பண்ணிட்டு நான் குக்கர்லயே ஊற வச்சிருக்கேன். 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி நான் இதுல சேர்த்திருக்கேன். இந்த கொத்தமல்லி வதக்கி வச்சோம் இல்லையா, இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு 1/2 கப் தண்ணி யூஸ் பண்ணிருக்கேன். இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சிருக்கிற இந்த பேஸ்ட இந்த குக்கர்ல சேர்த்துப்போம். இப்ப 1/2 கப் தண்ணி குக்கர்ல நான் எடுத்தேன் இல்லையா, அதை மிக்ஸி ஜார்ல விட்டு நல்லா அலசிட்டு அதையும் குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1 கப்பு அரிசிக்கு நம்ம 4.5 கப்பு தண்ணி சேர்த்திருக்கோம். இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு, சின்ன கட்டி பெருங்காயம். கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். விசில் வரும்போது பொங்கி வடியாம இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூனோ ஃபோர்க்கோ ஏதாவது நம்ம இப்படி போட்டுப்போம். குக்கர் மூடியை மூடிட்டு 4ல இருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. இப்போ குக்கர் மூடியை திறந்துடலாம். நம்ம உள்ள இந்த ஸ்பூன் போட்டதுனால விசில் வரும்போது கொஞ்சம் கூட பொங்கி வடியாம நீட்டா வந்திருக்கு பாருங்க. இப்ப இந்த ஸ்பூனை நம்ம வெளியில எடுத்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்ல குழைவா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு பொங்கல். குக்கர் மூடியை திறக்கவும் அப்படி கமகமா இந்த வாசனை. இன்னும் பொங்கல் நமக்கு அப்படியே ஓட ஓட குழைவா வேணும் அப்படின்னா
நம்ம குக்கர் வைக்கும் போதே இன்னொரு 1/2 கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இல்ல இப்ப கூட வெந்நீர் விட்டு நம்ம கலந்துக்கலாம். இதுவே பாருங்க நல்ல குழைவா இருக்கு. இப்ப பொங்கலுக்கு நம்ம தாளிச்சிடுவோம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெயும் நெய்யும் சூடாயாச்சு. கொஞ்சம் முந்திரி பருப்பு லேசா செவக்க ஆரம்பிச்சாச்சு. இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு மாதிரி கொரப்பா கிரஷ் பண்ணி வச்சிருக்கேன். இது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமா கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே பொங்கல்ல சேர்த்துருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் வந்து நம்ம இஷ்டத்துக்கு தாராளமா விட்டுக்கலாம். பொங்கல் கொஞ்சம் நெய் நிறைய இருந்தா நல்லா இருக்கும். பாருங்க மல்லி பொங்கல் ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்லா ரெடி ஆயாச்சு. சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். இந்த குக்கர் மூடியை திறந்ததுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மல்லி பொங்கல் அப்படி ஒரு மனமா இருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இந்த கொத்தமல்லி பிளேவர் வந்து அவ்வளோ அருமையா இருக்கு. கொஞ்சம் நெய் கொஞ்சம் நம்ம தாராளமா தான் விட்டுருக்கோம். அதனால நெய் வாசனையோட கொஞ்சம் கூட கையிலையும் ஒட்டாம வாயிலையும் ஒட்டாம அவ்வளவு நல்லா இருக்கு. லேசான பச்சை மிளகா காரம் பிளஸ் நம்ம மிளகு சேர்த்திருக்கோம், அந்த காரமும் சேர்ந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. இன்னும் ஸ்பைசியா வேணும் அப்படின்னா பச்சை மிளகாயை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மிளகு வந்து நம்ம முழுசா போடுறத விட தட்டி போட்டா நல்லா இருக்கும். கொத்தமல்லியோட நம்ம தேங்காயும் சேர்த்து அரைச்சிருக்கோம். தேங்காய் சேர்த்தும் அரைக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமா தேங்காய் பால் எடுத்து நம்ம 1 கப்பு அரிசிக்கு 4.5 கப்பு தண்ணி விட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலா 1 கப்பு தேங்காய் பால் கூட விட்டு நம்ம பண்ணலாம். அதுவுமே நல்லா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்கோ அல்லது டின்னருக்கோ பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் மைல்டா பண்ணிட்டு அதுக்கு ஒரு தேங்காய் சட்னியை பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். இதே லஞ்சுக்கோ அல்லது பிரஞ்சுக்கோ நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பைசியா பண்ணிட்டு ஒரு தயிர் பச்சடியோ அல்லது டாங்கர் பச்சடியோ இல்ல சிப்ஸோ அப்பளமோ தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அரிசி ரொம்ப பழைய அரிசியா இருந்தா தண்ணி கூட தேவைப்படும். புது அரிசியா இருந்தா கொஞ்சம் கம்மியா தேவைப்படும். அதை நீங்க பார்த்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த மல்லி பொங்கல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா அருமையா வரும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.